அட்டகத்தி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளராக காலடி எடுத்து வைத்தவர் தயாரிப்பாளர் சி.வி. குமார். தொடர்ந்து பீஸா, சூதுகவும், தெகிடி, முண்டாசுப்பட்டி, இன்று நேற்று நாளை, காதலும் கடந்து போகும், இரவி என மிக குறுகிய காலத்தில் பல தரமான படங்களை தயாரித்து வெற்றிகரமான தயாரிப்பாளராக வலம் வருபவர். அட்டகத்தி மூலம் இவர் அறிமுகப்படுத்திய ரஞ்சித், சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்ட பலர் இன்று சூப்பர் ஸ்டாரின் கபாலியில் பணியாற்றுவது இவர் தேர்ந்தெடுப்பவர்களின் திறமைக்கு சிறந்த சான்று. தனது ஒவ்வொரு படத்திற்குமான திரைக்கதை சிறப்பாக தேர்ந்தெடுக்கும் தயாரிப்பாளரான சி.வி. குமார் அவரே ஒரு படத்தினை இயக்குகிறார் என்றால் அதன் திரைக்கதை எப்படி இருக்கும் என அனைவருக்கும் ஆவல் மேலோங்கியுள்ளது. சந்தீப் கிஷன் மற்றும் லாவண்யா திருப்பாதி நடிப்பில் உருவாகி வரும் மாயவன் படத்தினை இயக்கி வரும் சி.வி. குமார் தனது இயக்குனர் அனுபவத்தை பற்றி கூறியுள்ளார். முதலில் இப்படத்தின் கதை உருவான பின்பு நலன் குமாரசாமியை அழைத்து இந்த கதையை இயக்கி தர சொன்னேன். கதையினை படித்தவர் நன்றாக இருப்பதாகவும் தான் திரைக்கதையினை மேற்கொள்வதாகவும் என்னை இயக்கும்படியும் கூறினார். எனக்கு முதலில் படம் இயக்க தயக்கம் இருந்தது. ஆனால் நலன் உட்பட என்னுடன் இருந்தவர்கள் அனைவரும் என்னால் இதனை இயக்க முடியும் என்ற நம்பிக்கை அளித்தனர். அதன் பின்னர் மும்முரமாக படம் இயக்கும் வேலையில் இறங்கி தற்போது படப்பிடிப்பு நிறைவடையும் நிலைக்கு வந்துவிட்டது. இந்த படத்தின் கதாநாயகனாக யாரடா மகேஷ் படத்தில் தமிழில் அறிமுகமான சந்தீப் கிஷனும், பிரம்மன் படத்தில் நாயகியாக நடித்த லாவண்யா திருப்பாதியும் நடிக்கின்றனர். படத்தின் திரைக்கதையை கிரைம் மற்றும் த்ரில்லர் பின்னணியில் அமைத்திருக்கிறோம். படம் நாங்கள் நினைத்தவாறு சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தினை நான் இயக்குகிறேன் என்று கூறியவுடன் தான் தயாரிப்பதாக ஞானவேல் ராஜா முன்வந்தார். அவரின் ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்துடன் இணைந்து எங்கள் திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனமும் இப்படத்தை தயாரிக்கிறது. இந்த தருணத்தில் இதுவரை எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் ஞானவேல் ராஜா மற்றும் அபினேஷ் இளங்கோவன் ஆகியோருக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார்.